ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி லஞ்சுக்கு பாசிப்பருப்பு சாம்பார் வச்சுருந்தேன். இது இட்லி தோசை சாதம் கூட சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்கும். சாம்பார் பண்ணுறதுக்கு கடையில் ஒரு 3 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் காஞ்சதும் 1/2 ஸ்பூன் கடுகு சேர்த்துக்கிறேன். கடுகு பொரிஞ்சதும் 1/2 ஸ்பூன் ஜீரகம் சேர்த்துக்கலாம். இப்போ இது கூட கொஞ்சமாக கருவேப்பிலை 10 சின்ன வெங்காயத்தை சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கி வந்ததும் இது கூட காரத்துக்கு தகுந்த மாதிரி பச்சை மிளகாய் 2 தக்காளி பழத்தை கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கிறேன். இப்போ இது கூட தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம். தக்காளி நல்லா மசிஞ்சு வந்ததும் இது கூட காய்கறி சேர்த்துக்கலாம். நான் கேரட், பீன்ஸ், அவரைக்காய் எடுத்திருக்கேன். இப்போ காய்கறி சேர்த்துட்டு ஒரு நிமிஷம் நல்லா வதக்கினதுக்கு அப்புறமா இது கூட கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு காயை வேக வச்சிடலாம். இப்போ காய் நல்லா வெந்ததுக்கு அப்புறமா இது கூட பாசிப்பருப்பு சேர்த்துக்கலாம். பாசிப்பருப்பு வேக வைக்கும் போதே அது கூட 5 பல் பூண்டு, கொஞ்சமாக மஞ்சள்தூள், கொஞ்சமாக ஜீரகம் சேர்த்து வேக வச்சுருந்தேன். இப்போ இது கூட சேர்த்துட்டு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ இது கூட 1 ஸ்பூன் அளவுக்கு சாம்பார் பொடி, கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்துட்டு மூடி வச்சிடலாம். இப்போ நல்லா கொதி வந்ததுக்கு அப்புறமா இது கூட கட் பண்ணி வச்சு கொத்தமல்லி இலை தூவி மிக்ஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா சூப்பரான பாசிப்பருப்பு சாம்பார் ரெடி. இதோட சைடிஷ்க்கு வந்து நான் கார